ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு, கசகசா. இது எல்லாத்தையும் ஒரு பேனில் போட்டு வெங்காயம், தக்காளி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போனால் தான் நல்லாயிருக்கும். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய், கசகசா, அப்புறம் பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்கேன். அதையும் இதில் கலந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதோட சேர்ந்து நல்லா வதக்கணும். பச்சை வாசம் போனால் மட்டும்தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் அதில் கலந்துட்டேன். கலந்ததை நல்லா வதக்கி வெங்காயம், தக்காளியும் நல்லா வதங்கணுன்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதை கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நீங்கள் இதோட வதக்குனீங்கன்னா வெங்காயம், தக்காளி கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், கசகசா, சீரகம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கசகசா மாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சு கலந்திங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ இதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இதோட நான் வீட்டில் அரைச்சிருக்க மசால் பொடி கலந்து தேங்காயோட சேர்த்து அரைச்சோன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். வாங்க போய் பண்ணலாம். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறேன். தாளித்து முடிச்சதுக்கப்புறம் நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபைன் பேஸ்ட்டை இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதையும் கொஞ்சம் நேரம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இதுக்கு நம்ம தேவையான அளவு மஞ்சள் பொடி கொஞ்சம் கலந்துட்டு தண்ணி இது ஓவர் திக்னஸாக இருக்கும். அதனால் கெட்டினஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றுறேன். முட்டையை ஸ்ட்ரெயிட்டாக உடச்சி ஊற்றிடக்கூடாது. கெட்ட முட்டையாக இருந்தால் குழம்பே கெட்டு போயிடும். அதனால் ஒரு சின்ன கிளாஸில் முட்டையை உடச்சி ஊற்றி தனித்தனியாக செப்ரேட்டாக நான் அந்த குழம்புல விடுறேன். அப்படின்றப்போ கெட்ட முட்டையாக இருந்தால் நம்ம அப்படியே கீழே ஊற்றிடலாம். குழம்பும் கெட்டு போகாது. இப்போ பார்த்திங்களா, நான் 3 முட்டை ஊற்றுறேன். அதனால் தனித்தனியாக உடச்சி நான் அதில் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி மாதிரி பதத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், சுவையான முட்டை குழம்பு தயார். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான ரெசிபி பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.